அன்பு உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். யாராச்சும் என்னுடைய வீடியோக்கு அதாவது யூடியூப் சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி ஒரு ஆதரவு ஒன்று தாங்க. ஏனெண்டா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்களும் வந்து உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட நீங்கள் செய்கிற உதவி வந்து யாருக்கு போகுதுன்னு சொன்னால் இதில் வர்ற வருமானம் வந்து எங்களோட நாட்டில் உள்ள வறிய குடும்பங்களுக்கும் அனாதைகள் மற்ற கல்வி சார்ந்த விடயங்களுக்கு தான் நான் ஒதுக்க இருக்கிறேன். ஆகையால் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு ஒன்று தெரிவிங்கள் என்று சொன்னால் உங்கள் மூலமாக மற்றவர்கள் வாழ்ந்ததாக ஒரு பிரயோசனமாக இருக்கும். நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து நடத்துகிற ஒரு தொழிலுக்காண்டி இல்லை, எனக்கான தொழில் இங்கே இருக்குது. ஆகையால் நீங்கள் செய்கிற உதவி இன்னொரு ஆளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகையால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு ஒன்று தாங்க. நான் கூடுதலாக ரொமேனியா பற்றின விளக்கங்கள்லாம் உங்களுக்கு நான் நிறைய போடுறேன்னா ஆகையால் அந்த வீடியோ தான் இன்றைக்கும் பயிரை காத்து கொண்டிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, வாங்க போகலாம். வணக்கம் உறவுகள் அனைவருக்குமே இன்னொரு வீடியோ மூலமாக அவங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். குறிப்பாக இன்றைக்கும் ரொமேனியா பற்றின ஒரு விளக்கம் ஒன்று தான் நான் தர இருக்கிறேன். குறிப்பாக நிறைய பேர் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றீங்கள். அதாவது கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி இன்பாக்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கேட்டதுக்கு நாங்கள் இந்த வீடியோ நான் ஒரு ஷோட்டாக தான் பதிவிட விரும்புகின்றேன். இப்போ நான் ரொமேனியாவில் உள்ளபடியாக ரொமேனியா மென்ஷன் பண்ணியே கதைக்கிறேன். இப்போ என்ன விடயம் சம்தான் கதைக்க போகிறோன்னா, இந்த ஒர்க் பர்மிட் கேன்சல் ஆகிற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த கேன்சல் ஆகினா அதில் எப்படி கேன்சல் ஆகும், எந்த சந்தர்ப்பத்தில் கேன்சல் ஆகும், அது கேன்சல் ஆகினா ஏற்படுற விளைவுகள் பற்றி தான் கதைக்க இருக்கிறோம். குறிப்பாக இப்போ ஒரு ஒர்க் பர்மிட், அதாவது நீங்கள் ஒரு ஏஜென்ட் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஒரு வெளிநாட்டு பயணம் ஒன்று செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒர்க் பர்மிட் ரெண்டு விதங்களில் வந்து கேன்சல் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. அதாவது எம்பசிக்கு முதல் கேன்சல் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. எம்பசி தாண்டி உங்களுக்கு வீசா அடித்த பிறகு வந்து சில பேருக்கு அந்த ஒர்க் பர்மிட் கேன்சல் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ அது பற்றி நான் விளக்கம் தான் இது. குறிப்பாக இப்போ எம்பசிக்கு முதல் உங்களுடைய ஒர்க் பர்மிட் கேன்சல் ஆகிட்டுன்னு சொன்னால் உண்மையிலே அது பெரிய பாதிப்பாக இருக்காது. என்னென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ளே அந்த விடயம் சில நேரங்களில் திருப்பி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எம்பசி பாஸ் பண்ணி வீசா அடித்தா பிறகு உங்களுடைய ஒர்க் பர்மிட் கேன்சல் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதை எப்படி கேன்சல் ஆகும்னு சொன்னால் அது நீங்கள் விடுற பிள்ளை உண்டால தான் அநேகமாக கேன்சல் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதிக அளவில் இருக்குது. குறிப்பாக இப்போ நீங்கள் செய்கிற தவறு என்னன்னு சொல்லி பார்த்தா, எம்பசி பாஸ் பண்ணிட்டீங்க, எம்பசியில் வீசா அடிச்சிட்டான், உங்களுக்கு வீசா அடித்தா அப்புறம் அடுத்த கட்டம் டிக்கெட் போடுற நடைமுறை தான். இப்போ எம்பசியில் வீசா அடிச்சிட்டால் கட்டாயம் நீங்கள் சொந்த நாட்டில் 14 நாள், அதாவது இலங்கையில் 14 நாள் நிற்கணும். 14, அது இலங்கைன்ற சட்டம். ஆகையால் அந்த 14 நாள் தாண்டி சில பேர் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் 2 மாதம் அல்லது 1 மாதம் கூடின இடைவெளி எடுக்கிறீர்கள், நாட்டில் நிற்கிறீர்கள். அப்படி நிற்கிற பட்சத்தில் உங்களுடைய ஒர்க் பர்மிட் கேன்சல் ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் திருப்பித்தான் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இப்போ திருப்பி அப்ளை பண்ணக்க உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் உருவாகும். அதாவது நீண்ட காலம் தேவைப்படும். அது திருப்பி சரி வருமோ சரி வராதுன்றது வந்து யாருக்குமே தெரியக்கூடிய மாதிரி இருக்காது. ஆகையால் நீங்கள் இந்த தவறு அதாவது நீங்கள் விடுற தவறு என்னென்னு சொன்னால், அந்த வீசா வந்த அப்புறம் நிறைய காலம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க நாட்டில். தயவுசெய்து அப்படி ஆகலும் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் வெயிட் பண்ணுற பட்சத்தில் வந்து உங்களுடைய ஒர்க் பர்மிட் கேன்சல் ஆகும். குறிப்பாக ஏன் அப்படி கேன்சல் ஆகும்னு சொன்னால், இப்போ ரொமேனியாவில் ஒரு கம்பெனி தான் உங்களை வந்து ஒர்க் பர்மிட் பண்ணி எடுப்பான். அதாவது ஒர்க் பர்மிட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு காலதாமதமாகிற விடயம் வந்து இந்த கம்பெனிக்கு தெரியாது. இங்கே உள்ள ஏஜென்ட் ஒரு ஆளுக்கு தெரியும். அதாவது இங்கே உள்ள ஏஜென்ட்டும் சொந்த நாட்டில் உள்ள ஏஜென்ட்டுக்கும் இடையான டீலிங்கெலாம் நீங்கள் ஈடுபடுவீர்கள். இந்த கம்பெனிக்கு தெரியாது. அப்போ இந்த கம்பெனி என்ன யோசிப்பான், சரி இவருக்கு காலதாமதமாகுது, இவருடைய ஒர்க் பர்மிட்டை கேன்சல் பண்ணிவிட்டு வேற ஒரு அளவு கொடுப்போம் ஏண்டா உங்களுடைய வெளிநாட்டு பயணம் முடிஞ்சுது. அதாவது நீங்கள் இந்த ஒர்க் பர்மிட்டில் வரக்கூடிய மாதிரி இருக்காது. நீங்கள் வீசா வந்தாலும் ஒர்க் பர்மிட்டில் வரக்கூடிய மாதிரி இருக்காது. ஆகையால் தயவுசெய்து இந்த விடயத்தை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். முடிஞ்ச அளவு வீசா வந்தால் பிறகு உடனே வாங்க, 14 நாள் கழித்து கொஞ்சம் உடனே வாங்க. அதை விட இன்னொரு விடயம் நான் சொல்கிறேன். சரி, ஒர்க் பர்மிட் கேன்சல் ஆகிட்டு நீங்கள் வீசா அடிபட்டிருக்கு தானே, ரொமேனியாவுக்கு வீசா அடிபட்டிருக்கு, நீங்கள் ரொமேனியாவுக்கு வரலாம். ஆனால் இங்கத்து
ஏர்போர்ட்டில் செக்கிங் பண்ணுவான். செக்கிங் பண்ணேக்க உங்களுடைய ஒர்க் பெர்மிட் கட்டாயம் பார்ப்பான். இந்த விடயத்தை வடிவாக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. நீங்கள் விசா இருக்கின்ற முறையில் நீங்கள் இங்கே வருவீங்கள் என்று சொன்னால், அதாவது ஒர்க் பெர்மிட் கேன்சல் ஆகி நீங்கள் வரலாம் வருவீங்கள் என்று சொன்னால், ஏர்போர்ட்டில் வந்து உங்களுடைய ஒர்க் பெர்மிட்டை செக் பண்ணுவான். அவருக்கு ஒர்க் பெர்மிட் இருக்கா இல்லையான்றதை வந்து அங்கே ஒர்க் பெர்மிட் காட்டாது. ஏன்னா உங்களுடைய ஒர்க் பெர்மிட் கேன்சல் ஆகிடும். ஆகையால் அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. தயவு செய்து அந்த பிள்ளையை விடாதீங்க. அப்படி பிழை விடுவீங்களென்று சொன்னால் உங்களுடைய வெளிநாட்டு பயணம் காலதாமதமாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆகையால் தயவு செய்து திருப்பியும் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு விசா வந்த அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அடுத்த தேவைகள் என்ன இருக்குதோ இல்லையோன்றதை வந்து தாண்டி தயவு செய்து வந்து சேர்ந்துடுங்க. ஏனென்றால் நிறைய காசுகள் வந்து உங்களுடைய ஏஜென்ட் மாதிரி கொடுத்துருப்பீர்கள். ஆகையால் திருப்பி நீங்கள் கொடுத்து கொண்டு நிற்காமல் அந்த பிள்ளையை விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கே வாங்க. விசா வந்த அப்புறம் வேலைக்கே வாங்க. என்னால் கூற முடிஞ்ச ஒரு விடயம் இதுதான். ஏன்னு சொன்னால், இப்போ என்னுடைய சக நண்பர் ஒருத்தர் என்னை வந்து தொடர்பு கொண்டிருந்தார். இந்த விடயம் பற்றி தயவு செய்து கூறுங்களேன்ட்டு. அவருக்கும் கேன்சல் ஆகியிருந்தது. அந்த விடயத்தை தான் நான் இந்த விடயம் மூலமாக நான் குறிப்பிட்றேன். ஆகையால் எனக்கு அந்த விடயம் தெரிஞ்சது. ஆனால் அந்த நண்பரும் என்னோட அந்த விடயத்தை பயந்திருந்தார். ஆகையால் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு பல பேருக்கு இது பிரயோசனமாக இருக்குமென்றபடியாக நான் இந்த விடயத்தை குறிப்பிட்றேன். தயவுசெய்து அந்த பிள்ளையை விடாதீங்க. ஓகே உறவுகளே, நன்றி.